வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு ஒரு சூப்பரான குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக பிரேக் ஆகாமல் ரவுண்டாக பண்ண போகிறோம். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதை பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் நீங்களே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இது சுமாராக 500 கிராம் இருக்கும். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எந்த அளவு சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. அதே 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு மாதிரி ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப பாகுபதம் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா குலாப் ஜாமுனில் நல்லா அப்சர்வ் ஆகாது. இதோட வாசத்துக்காக நான் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது 5 நிமிஷத்துலேயே நல்லா ஸ்டிக்கியாக வந்துடும். இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். அடுத்து நான் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்க்க போகிறேன். இது சுமாராக 175 கிராம் இருந்தது. இதோட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் கையால் வெறுமனை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சாஃப்டாக பிசைச்சிக்கலாம். இது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையவே கூடாது. அப்படி பிசைஞ்சால் குலாப் ஜாமுன் ஹார்ட் ஆகிடும். லைட்டாக நீங்கள் விரல் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். இது சாஃப்டான மாவு தான். நம்ம அந்த மாதிரி பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நல்லா அது சேர்ந்து வந்துடும். நான் இன்னைக்கு இதோட ஒரு 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜீராவில் போட்டதுக்கப்புறம் இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாகிடும். குட்டி குட்டியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது ஜீராலையும் நல்லா அப்சர்வ் ஆகிடும். இந்த அளவுக்கு கிராக்ஸ் இல்லாமல் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஸ்லோவாக குக் ஆகுறதுல தான் இது உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா வெளியே மட்டும்தான் வேகும், உள்ளே வேகவே வேகாது. அதனால தான் ஜீராவில் போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு உள்ளே அந்த உருண்டையாக வர்றது எல்லாமே அதனால தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் அது ஸ்லோவாக நல்லா குக் பண்ணும். உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு கலர் வரும். கொஞ்ச நேரத்தில் இது ஃப்ரை பண்ணும் போதே கொஞ்சம் சைஸ் பெருசாகும். அதுக்கப்புறம் ஜீராவில் போடும் போதே இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். நீங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருந்தீங்கன்னா தான் அது நல்லா உப்பி மேலே வரும். ஸோ இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டார்க் ப்ரௌனாக வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். நல்லா கிராக்ஸ் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம ஜீராவில் போட்டுடலாம். ஜீராவில் போடும்போது ஜீரா ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. குலாப் ஜாமுன் தான் சூடாக இருக்கணும். ஜீரா பொறுக்கிற சூடில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். ரொம்ப சூடான ஜீராவில் போட்டிங்கன்னா குலாப் ஜாமுன் பிரிஞ்சு வந்துடும். அதனால கை பொறுக்கிற சூட்டில் தான் நீங்கள் போடணும். இது உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 20 மினிட்ஸ் ஜீராவில் போட்டு வச்சுருந்தாலே போதும். நீங்கள் கரெக்டாக பிசைச்சிருந்தீங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடும் உடனேயே. நான் இதை 2 பேட்சாக பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஜீரா அந்த பேக்கில் 800 கிராம்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க.
அப்போ நிறையா குலாப் ஜாமுன் வரும், ஒன்றா சேர்த்து போட முடியாது. அதுக்காக மேபி அப்படி கொடுத்துருக்கலாம். நான் இதை வந்து 2 பேட்சாக பண்ணிக்கிட்டேன். இந்த ஜீராலேருந்து 20 மினிட்ஸில் இதை வெளியே எடுத்துகிட்டு அடுத்த பேட்சை நான் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்தேன். நீங்கள் ஃப்ரை பண்ண உடனேயே ஒரு 30 செகண்ட்ஸில் ஜீராக்குள்ளே போட்டுடணும். அப்படி இல்லைன்னா ஜீரா அப்சர்வ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குலாப் ஜாமுன் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா குண்டு குண்டுன்ட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ள வரைக்கும் நல்லா ஜீரா அப்சர்வ் ஆகிருக்கு. செம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக அது ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி சூப்பராக நீங்களுமே உங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த சின்ன சின்ன டிப்ஸோட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.